என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு எந்த ராசியை பத்தி பார்க்கலாம், லக்னத்தை பத்தி பார்க்கலாம், துலாமை பத்தி பார்ப்போம். கால புருஷனுக்கு 7ஆம் இடம். இந்த துலாம் ராசி லக்கணம் என்றாலே என்ன? அது ஒரு அற்புதமான ராசி லக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கனுடைய ராசி என்றால் அந்த ரிஷபம், துலாம். காம திரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாவது, இந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு இருதார யோகம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க. இந்த இடத்துலதான் சித்திரை, சுவாதி, விசாக நட்சத்திரங்கள் பயணிக்குது. இவரிடம் கோபமும் உண்டு, நல்ல புத்திசாலித்தனமான எண்ணங்களும் உண்டு, எப்போதும் சுத்திக்கிட்டே வரக்கூடிய பழக்கமும் உண்டு. இந்த சுவாதி நட்சத்திரம் என்று சொன்னாலே அது ராகுவோட நட்சத்திரம். எப்போது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் தன் பயணத்தை தன் நோக்கத்திற்கு பயணிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்துரும் சுவாதி நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. துலாம் ராசியில பிறந்தவங்க திடீர்னு கோபப்படுவாங்க. அப்ப திடீர் கோபப்படுவவங்களை என்ன சொல்லுவாங்க? திண்டு முண்டையா. திடீர்னு அவன் எப்ப கோபப்படுவானே சொல்ல முடியலையா. இது சொல்றது பழக்கம் உண்டு. இந்த விசாக நட்சத்திரத்தை பொறுத்தக்கூடியவங்க துலாம்ல பாத்தீங்கன்னா மற்றவர்களுடைய ஆலோசனையோ அட்வைஸோ உங்களுக்கு பிடிக்காது. எல்லாம் எனக்கு தெரியும், அந்த மனப்பக்குவம் அவர்களுக்கு உண்டு. இந்த சித்திரையில் பிறந்தவர்கள் கோபப்படக்கூடிய பாக்கியம் இருந்தால் கூட சடார்னு அந்த கோபத்தை மாத்திக்குவாங்க. சுவாதியில பிறந்தவங்க எந்த வகையிலாவது தன்னுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை சரியாக கொண்டு போனதுக்காக அடுத்தடுத்த முயற்சிகளை எப்படியோ இதை தூக்கி அதில் போட்டு அதை தூக்கி இதில் போட்டு ஏதாவது பண்ணுவாங்க. விசாகம் தனக்கான கௌரவமான பதவி வரும் வரை, தனக்கான மரியாதை கிடைக்கும் வரை, தனக்கான அங்கீகாரம் கிடைக்கும் வரை பொறுமையாக காத்துக் கொண்டிருக்குமே தவிர யாரிடமும் அடிபணியாது, யார் பின்னாலும் போகாது. அது ஒரு பெரிய இங்க ஒரு விஷயம். அதுதாங்க அந்த விசாகத்தில் உள்ள விஷயம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடியவங்க ஒரு பச்சை குழந்தை ஒரு பொருள் வச்சிருக்காங்கன்னா, ஒரு பச்சை குழந்தை எனக்கு வேணும்னு கேட்கறா அப்படியே தூக்கி கொடுத்துருவாங்க. நமக்கு வேணும் ரெண்டு எடுத்துட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த கொடை வள்ளல் புத்தி எல்லாம் இருக்க மாட்டேன். நல்ல எண்ணங்கள் இருக்கும். இந்த துலாம் ராசி லக்கணத்தை பொறுத்தவரை இந்த 2ஆம் இடத்தினுடைய அதிபதி என்ன? செவ்வாயோட வீடு. அதுதான் திடீர் குணம், திடீர் கோபம். எப்ப இந்த கோபம் வரும்னு சொல்ல முடியலன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கோபக்காரவங்க. இந்த செவ்வாயினுடைய கோபம் அவங்களுடைய எதிர்பாலிக்கும். இந்த துலாமுக்கு 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய். துலாமை பொறுத்தளவுல தன் குடும்பத்தின் மீது காட்டக்கூடிய கோபத்தையும் தன் மனைவி மீது கோபத்தையும் காட்டக்கூடிய கோபத்தையும் குறைச்சுக்கணும். அப்பதான் வாழ்க்கை எளிமையா இருக்கும். அது மனைவியோ கணவனோ அவங்களுடைய துணை மீது அவர்களை எதிர்த்து பேச வேண்டும். எதிர்த்து அரசியல் பண்ணணும்னா சிரமம். பிரச்சனை தலைக்கு மேல போய் நின்றோம். ஆனால் எவ்வளவு ஸ்பீடா கோபப்படுறாங்களோ அவ்வளவு ஸ்பீடா பின்வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவங்களுக்கு. 3ஆம் இடத்த குரு அவர்களுக்கு 6ஆம் இடத்த அதிபதியும் குரு. உத்தியோகம், அரசு வேலை, அரசு உத்தியோகம், அதிகாரமான பதவி எல்லாம் உண்டு. ஆனால் பொறுமையும் நிதானமும் அவர்களுக்கு தேவைப்படும். எப்போது வேண்டுமானாலும் இந்த பொறுமையினுடைய சிகரமாக அவர்கள் வாழ வேண்டியிருக்கும். துலாமை பொறுத்தளவுல 4ஆம் இடத்த அதிபதி சனி, 5ஆம் இடத்துடைய அதிபதியும் சனி. பூர்வ புண்ணியத்தை சொல்லக்கூடியதே சனீஸ்வர பகவான் தான். அப்ப இவர்களுடைய வம்சாவளியை பொறுத்தவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பூர்வ ஜென்ம பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில பூர்வீக சொத்து பிரச்சனைகள் அவர்களுக்கு இருக்கும்.
தாத்தா காலத்துல சம்பாதிச்ச சொத்துக்கள்ல, தாத்தா அப்பா காலத்துல உள்ள சொத்துக்கள்ல பிரிப்பதுல பிரச்சனைகள் என்பது அவர்களுக்கு உண்டு. எப்போது சரி செய்யலாம் என்ற நோக்கத்தோடு. ஆனால் பூர்வீக சொத்து உண்டா இருக்கும், அதை பிரிப்பதில் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி வர வேண்டிய கடமை இருக்கும். ஆனா சொந்த வீடு கட்டிடுவாங்க, இடம் வாங்கிடுவாங்க, சொத்து வாங்கிடுவாங்க, இது எல்லாமே இருக்கும். இதே துலாம் ராசியை பொறுத்தளவுல 7ஆம் இடம்ங்கிறது செவ்வாய்ங்கிறோம் இல்லையா. மனைவி கோபக்காரவங்களா அவசரப்படுறவங்களா இருப்பாங்க. இவங்க ஒரு படினா அவங்க 3 படி மேல அட்வான்ஸா மேல போறவங்களா இருப்பாங்க. அப்ப அவர்கள் மீது இவர்கள் தன்னை பெரிதாகவும் அவர்கள் சிறிதாகவும் மதிப்பிடுவது சிக்கலை கொண்டு வந்துடும். குழந்தைகள் விஷயத்துல ரொம்ப பாஸ்டா படிப்பாங்க, கடைசியில் சுலபாகிற மாதிரி தெரியும். இந்த ரிஷபராசி லக்கணத்துக்கு அட்டமாதிபதி 8ஆம் இடத்த அதிபதியே சுக்கிரன் தான். தனக்கு பிரச்சனையை ஏற்படுத்திக் கொள்வதே அவர்கள் தான், வேற யாருமே அவங்களுக்கு தேவையில்லை. இந்த சுக்கிரன் ஏதோ ஒரு சுகபோகமான விஷயத்திற்கு அடிமையாகி விடுகிறது, சுகபோகமான வாழ்க்கையை அடைவதற்கு துடிக்கிறது. ஏதாவது ஒரு பசுமையான விஷயம் கிடைத்து விட்டால் இதை விட அது பசுமையாக இருக்கும் என்று ஆசைப்படக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். ஆனால் அதை நோக்கி பயணிச்சிருச்சுன்னா வருத்தப்படும், சிக்கலை மாட்டிட்டோம்னு சிந்திக்கும். அப்ப யாரு அந்த வேலையை செய்யறது? அசிங்கம் அவமானங்களை படுத்தக்கூடிய வாய்ப்பையும் அவர்களுடைய ராசிநாதன் சுக்கிரனே தருகிறார். அப்ப இந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த சுக்கிரன் எந்த இடத்துல எப்படி இருக்காருங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் கெட்டு போயிருந்தாலும் சிக்கலான சூழ்நிலை ஏற்படுத்தினாலும் சிக்கல் வந்துடும். இந்த சுக்கிரனை பொறுத்தளவுல, துலாமை பொறுத்தளவுல பிள்ளைகள் மீது, குடும்பத்தின் மீது அதிக பற்று பாசம் இருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு பாசமும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு இவர்களுக்கு பிரிவையும் ஏற்படுத்தும். கொஞ்ச நாளாவது கணவன் மனைவி விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, குழந்தைகளை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, சீக்கிரம் சேர்ந்துருவாங்க. ஆனா பிரிவுகள் என்பது இவர்களுக்கு உண்டு. அது வருத்தத்தையும் வேதனையையும் ஏற்படுத்துகிறது. அதையும் தாண்டி இவர்கள் என்ன செய்ய முடியும் என்பதை சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. துலாமை பொறுத்தளவுல 9ஆம் இடத்த அதிபதி யாருன்னு பாருங்க. இவங்களுடைய ஜாதகப்படி புதன் பகவான் தான் வருவார். ஒரு தாய்மாமன் வழி ஒரு சிறப்பை தருவதில்லை. ஆனால் தாய்மாமனோடு உறவை நன்றாக வைத்துக் கொண்டால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். இந்த இடத்துல இந்த துலாமினுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உண்மையிலேயே நல்லா இருப்பாங்க, பயப்பட வேண்டியதில்லை. வாழ்க்கையில, வாழ்வாதாரத்தில், பொருளாதாரத்தில் உயர்ந்துருவாங்க. இந்த 9ஆம் இடம் அப்பா வழிகளும் சிறப்பாகவே இருக்கும். புத்திசாலித்தனமானவர்களாக, படித்தவர்களாக, சிறப்பான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் எல்லாருமே நான் தான் பெருசுன்னு பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. எல்லாம் எனக்கு தெரியும், அப்பா வழி பூர்வீகம் எப்படி இருக்கும், எல்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க. ஏன்னா படிச்சுட்டோம், மேதாவியா இருக்கும், எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லக்கூடிய வாய்ப்பை கொண்டு வந்துருது இல்லையா. இதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். இது மட்டுமல்ல, இவர்களுக்கு 10ஆம் இடத்தினுடைய அதிபதியே சந்திரன் தான். அரசு வேலை, அரசு உத்தியோகம் உண்டு, வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, தொழிலில ஏற்றம் இறக்கங்கள் உண்டு. ரொம்ப கவனமாக இல்லைன்னா போதைக்கு அடிமையாகக்கூடிய வாய்ப்பு கொடுத்துரும். அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த விஷயத்துக்கு மட்டும் அடிமையாக இருக்கக்கூடாது. அதுதான் வாழ்க்கையை ஒரு கம்பீரமான தோற்றத்துக்கு நம்மளை மாற்றும். அழகுக்கு அடிமையானவர்கள், அழகான பேச்சுக்கு அடிமையானவர்கள். எங்கே சுகம் இருக்கிறது, எங்கே அன்பு இருக்கிறது, எங்கே நமக்கான வழிபாட்டு தலம் இருக்கிறது, எங்கே நமக்கு சுகவாசியான வாய்ப்பு இருக்கிறது, அது மனசு அலைபாயும். அந்த அலைபாயக்கூடிய வாய்ப்புக்கு தன்னை இடம் கொடுத்து விடாமல் இருந்தால் துலாம் வெற்றி பெறும், ஜெயிச்சிடும். 11ஆம் இடம் சூரியன். உங்களுக்கு சூரிய பகவான், செவ்வாய் பகவான். எல்லாரும் சொல்லுவாங்க சூரியனும் செவ்வாய் இணைஞ்சிருந்தா நெருப்பு கிரகம் பிரச்சனை வரணும். ஆனால் இந்த துலாம் ராசிக்கு சூரியனும் செவ்வாயும் இணைந்திருந்தால் பொருளாதாரம் கோடீஸ்வரன் சொல்லலாம். இவங்களை மிகப்பெரிய கொடிகளை குவிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கிறோம். இந்த துலாம் ராசியை பொறுத்தளவுல
லாபாதிபதி சூரியன் பலம் பெற்று இருக்க வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த துலாமிலேயே தான் சூரியன் நீசமாவார் இல்லையா? அப்ப இவர்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி நீசமடையக்கூடிய இடம் துலாம். அப்ப இவருடைய நோக்கம் எண்ணம் எல்லாமே பணத்தை நோக்கியே இருக்கும். ஒரு இடத்துல பேசுறோம், பழகுறோம், இங்க பேசினா பணம் கிடைக்குமா, இதனால பிரயோஜனமாகுமா, இவர்களோட பழகினால் நமக்கு பிரயோஜனமாகுமா, இந்த இடம் நமக்கு சிறப்பான ஒரு வாய்ப்பை கொடுக்குமா அப்படிங்கிற எண்ணம் அந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய நோக்கத்தை நோக்கியே போகும். ஏன்னா இந்த இடத்துல 11ஆம் இடத்து அதிபதியில் நீசமாகறாங்கனால லாபம் என்பது நமக்கு கிடைக்காதோ அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப சிக்கனமானவர்கள். தேவையற்ற செலவழிக்க மாட்டாங்க. அந்த செலவினுடைய கட்டுப்பாடுகளை உறுதியாக செய்யக்கூடியவர்கள். ஆனால் இவர்களுக்கு சூரியனும் செவ்வாயும் பலமாக இருக்க வேண்டும், தனாதிபதியும் லாபாதிபதியும். அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். 12ஆம் இடமும் புதன் தான். நிம்மதியான தூக்கம். வாழ்க்கையில மனிதனுக்கு ஒரு முக்கியமே தூக்கம் தானே சார். தூக்கம் நிம்மதியா இல்லைன்னா வாழ்க்கையே நிம்மதியா இல்லைங்கிற மாதிரி தானே. அப்ப வாழ்க்கையில யாருக்கு தூக்கம் நன்றாக இருக்கிறது? சரியான தூக்கம் நமக்கு இல்லைன்னா வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லை. அப்ப துலாமை பொறுத்தளவுல புதன் பலமாக இருந்தால் அவர்தான் 9ஆம் இடத்து அதிபதி. வாழ்க்கையில பொருளாதாரத்துல மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து உங்களோட அப்படியே நிற்கும். வாழ்வாதாரத்துல உயர்ந்து நிற்பீங்க, பொருளாதாரத்துல பெரிய லெவலுக்கு இருப்பீங்க. சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்றால் புதன் பலமாக இருக்க வேண்டும். இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்துக்கிட்டே இருப்பீங்க இல்லையா? அதே நேரத்தில் லக்னாதிபதி சுக்கிரனும் பலம் பெற்றிருக்க வேண்டும், சனி பகவான் பலம் பெற்றிருக்க வேண்டும். இந்த சனி, சுக்கிரன், புதன் பலம் பெற்றிருந்தால் எவ்வளவு பிரச்சனைகள், சோதனைகள் உங்களுக்கு வந்தாலும் வாழ்க்கையில் ஜெயிச்சிருங்க சார். பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்பீங்க. இந்த ஆண்டு குறிப்பேசி துலாமுக்கு எப்படி இருக்கிறது? இந்த கேள்வி எல்லாருக்கும் வருது இல்லையா? அப்ப 10ஆம் இடத்துல குரு வந்திருக்காரு. உங்களுக்கு அப்படித்தானே? கடகத்துல இருக்கார், உச்ச நிலையில இருக்கார். இப்போ உச்சம் பெற்று குரு இருக்கிற போது நம்ம தொழில் செய்யறோம், வியாபாரம் செய்யறோம், ஒரு பொருளாதாரத்தில் ஏதாவது ஒன்று பண்றோம் அப்படின்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிருவோம். இந்த குரு 5ஆம் பார்வையாக உங்களுடைய 2ஆம் இடத்தை, விருச்சிகத்தை பார்க்கிறார். அப்ப தனஸ்தானம் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கிறோம். 7ஆம் பார்வையாக உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்வை செய்கிறார், மகரத்தை பார்வை செய்கிறார். நிச்சயமாக வீடு, வாசல், இடம், பொருள், சொத்து, சுகம் வாங்குவதற்கு வாய்ப்பை கொடுக்கும். 6ஆம் பாவத்தை பார்வை செய்கிறார். இதுவரை இருந்த வருத்தம், கவலை, வேதனை, விரோதம் இதெல்லாம் தீரும். மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை ஏற்படும். இதுவரை யாரோடெல்லாம் வருத்தமாக இருந்தோமோ அது ஒரு முடிவுக்கு வந்துடும். இதுவரை கடன் பிரச்சனையினால, சிக்கல்னால இருக்கோம், நம்ம இதை சரி பண்ண முடியுமா நினைச்சா சரி பண்ண முடியும். இந்த ஆண்டு வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு, திருமண காரியங்கள் கைகூடும், குழந்தையுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டியது பெருமாள் மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். காலையில் சூரிய நமஸ்காரம், முருகப்பெருமான் வழிபாடு, இதுதான் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வரும். பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொண்டு வரும். வாழ்வாதாரத்தில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி. கண்டிப்பாக இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.